ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். மெண்டுக்கு குடு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ இன்னையோடைய vlog உங்கள் எல்லாரோட ஃபேவரட் டே இன் மை லைஃப் vlog தான். இன்றைக்கி பாபிக்யூ நைட் வித் மை ஃபேமிலி. அம்மா அப்பா வந்து தேர் பேக் ஃப்ரம் அட்லாண்டா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு பாபிக்யூ அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி வீட்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்குன்னு மனசில் நிறைய கனவுகள் இருக்கும்லாங்க. சின்ன சின்ன கனவுல இருந்துட்டு ஆரம்பித்து பெரிய கனவு வர இருக்கும். அதில் வந்துட்டு எவ்வளவு நடக்கும் சாத்தியமாகும்னு தெரியாது. பட் அட்லீஸ்ட் அந்த சின்ன சின்ன கனவுகள் வந்து நமக்கு எப்போமாச்சும் பூர்த்தி ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு சந்தோஷம் தான் எனக்கு இந்த பார்பிக்யூ வச்சு. ரொம்ப பெரிய கதையெல்லாம் கிடையாது. எனக்கு வந்துட்டு எனக்குன்னு ஒரு 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 நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும். அந்த சொந்த வீட்டில் ஒரு பார்பிக்யூ, ஒரு குட்டி நாய், இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஐ திங்க் ஒரு மூவி மாதிரியே போகும்னு நினச்சிக்கோங்க. ஆனால் எனக்கு என்னமோ அது ரொம்ப ஆசை. அது இந்த வின்டர் டைம்லலாம் பக்கத்து வீட்டிலலாம் பார்பிக்யூ பண்ணுறப்போ, முன்னாடி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறப்போலாம் நான் பார்த்துருக்குறேன். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அவங்க ஃபேமிலியோட, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த குளிரில் உட்காந்து பண்ணுவாங்க. நல்லா சிரித்து பேசி டைம் போகிறதே தெரியாதுங்க. நைட் 12 மணி 1 மணி வரைக்கும் உட்காந்து நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிடலாம், அந்த பார்பிக்யூவை என்ஜாய் பண்ணுவாங்க. மேபி அதை பார்த்தா என்னென்னு எனக்கு தெரியலை. எனக்கும் வந்துட்டு அது அப்படியே ஆள் மனசில் ரொம்ப பதிஞ்சிருச்சு. ஸோ நான் ஸ்ரீதர்கிட்ட ரொம்ப நாளாக எனக்கு வந்துட்டு ஒரு பார்பிக்யூ மிஷின் எனக்கு வேணும், கண்டிப்பாக எனக்கு ஒரு கிரில் செட் நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு. ஆனால் அவர் வந்துட்டு இல்லை போகட்டும், நம்ம இப்போ தானே வீடு வாங்கியிருக்கணும், கொஞ்சம் மெல்லமாக நம்ம எல்லாம் செட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக எனக்கு லாஸ்ட் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, பர்த்டேக்கு தான் எனக்கு அந்த பார்பிக்யூ செட் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு பர்த்டே கூட கிடையாது, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஈவெண்ட், கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ எனக்கு செம்ம சர்ப்ரைஸ் அது. ஆக்சுவலி நம்ம 100K ஹிட் ஆனதுக்கு, சில்வர் கே அந்த பட்டன் வந்ததுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு செம்ம பயங்கர சந்தோஷம், அப்பாடா நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோன்னு. ஆனால் எனக்கு இந்த பார்பிக்யூ மிஷின்குள்ளாடி இவ்வளவு அந்த க்ளீனிங் ப்ராசஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதில் வந்துட்டு சிக்கன் கிரில் பண்ணிவிட்டு நமக்கு நல்ல திருப்தியாக சாப்பிடலாம், அந்த இது மட்டும்தான் என் மனசில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய தடவை மிஷின் அந்த கிரில் வாங்கினதுக்கப்புறம் நம்ம நிறைய தடவை வந்து பண்ணிட்டோம். பட் இன்றைக்கி வந்துட்டு அம்மா அப்பாவுக்கும் ஃபஸ்ட்டு டைம் கிரில்லில் வந்துட்டு சிக்கன் ஷ்ரிம்ப் அதெல்லாம் வச்சு சாப்பிட்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமேன்னு. ஸோ ஸ்ரீதர் வந்துட்டு இன்றைக்கி சிக்கன், அதுக்கப்புறம் வந்து ஷ்ரிம்ப்பு, அதுக்கப்புறம் வேறு என்னது சிக்கன்லேயே லெக் பீஸு, அந்த தை பீஸு அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ எங்கள் வீட்டில் எப்போதுமே பார்பிக்யூ பண்ணணும்னா அது வந்து ஸ்ரீதரோட வேலை தான். அந்த கட்டிங் புட்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டி டிங்கரிங் வேலை எல்லாம் அவர் தான் பண்ணுவார். க்ரில் பண்ணி கொடுக்குறதுலேருந்துட்டு அந்த க்ரில்லை க்ளீன் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ரீதர் கையில் தான். ஸோ இன்றைக்கி கட்டிங் வேலையும் அவர் தான் ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு, நம்ம எப்போதுமே இந்த சிக்கன் குழம்புக்கு அது மாதிரி பண்ணுற அளவுக்கு நீட்டாக அந்த மாதிரி ப்ரிசைஸாலாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ சிக்கன் பிரெஸ்ட் பீஸ், தை பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக கட் பண்ணோன்னா நமக்கு மசாலா அது மாதிரிலாம் மேரினேட் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். நல்ல சீக்கிரமாகவும் குக் ஆகும். அண்ட் டேஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக டெண்டரியாகவே இருக்கும். இல்லைனா போன தடவை நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அப்படி அந்த பெரிய பெரிய தை பீசஸ் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி அப்படியே வச்சு கிரில் பண்ணோம். அது ஆக்சுவலி குக் ஆயிருந்தது. ஆனால் நமக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு இந்தியன் டச்சே இல்லாத மாதிரி இருந்தது. எனக்கு என்னென்னா, இங்கே கொஞ்சம் அமெரிக்கன்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா அது எதுவுமே போட மாட்டாங்க, சும்மா லைட்டாக சால்ட்டு பெப்பரு அப்படியே போட்டுட்டு அதை கிரில் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ பெரிய ஸ்லைசஸாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கும். பட் எனக்கு என்னமோ எனக்கு அந்த மாதிரி எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ ஸ்ரீதர்கிட்ட நான் இந்த தடவை கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ மேரினேஷனுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு தான் பார்பிக்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டோன்னா சிக்கன் நல்ல ஊறி இருக்கிறப்போ நல்ல சாஃப்டாகவே இருக்கும் கிரில் பண்ணுறப்போ. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் லெக் பீசஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் எல்லாத்தையும் ஸ்லெட்ஸ் போட்டாச்சு. அண்ட் மேரினேஷனுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா. அண்ட் இந்தியன் ஸ்டோர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த தந்தூரி மசாலா உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக எனக்கு பிராண்ட் நேம் ஞாபகம் இல்லைங்க, ஐ திங்க் ஷானோடதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் இருக்கும் கண்டிப்பாக.
அதில் அந்த தந்தூரி மசால் கொஞ்சம் இருக்கும் அண்ட் அதில் வேறு ஏதோ ஒரு மசால் கூட மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கங்க. அது டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா க்ரில் பண்ணுறப்போலாம் அந்த மனம் மட்டுமே தனியாக எடுத்துக்காட்டும். ஸோ அதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த மாதிரி சிக்கனில் என்ன பண்ணாலுமே இந்த செட்டிநாடு மசாலா ஆட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு சின்ன டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் கொஞ்சம் எலுமிச்சப்பழம் அண்ட் ஒரு ½ டீஸ்பூன் தயிர் மட்டும்தான். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் பண்ண தப்பு வந்துட்டு நிறைய தயிர் ஆட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் நல்ல வெட்டாகவே இருந்த மாதிரி இருந்ததா, அதனால் இந்த தடவை சிக்கன் லெக் பீசஸில் கொஞ்சம் தயிர் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வாட்டர் சுத்தமாகவே இருக்கக்கூடாதுங்க, நல்ல ட்ரையாகவே இருக்கட்டும். ஏன்னா சிக்கனுக்குள்ளாடியும் நிறைய தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்துட்டு ஊற வந்துட்டு நல்ல கரெக்டாக செட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த செட்டிநாடு மசாலா ஆச்சியோட பிராண்டில் உள்ளது. எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிக்கும், அதுதான் நான் கொஞ்சம் மோல் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அந்த மாதிரி சிக்கன் அந்த பிரெஸ்ட் பீசஸ்க்கு பார்த்தீங்கன்னா தை பீஸ், அதில் பார்த்தீங்கன்னா இதே மசாலா தான், ஆனால் அதோடையே கொஞ்சம் நம்ம வந்து மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணேன். நல்லா இருக்கும்ல, கொஞ்சம் காரசாரமாக வச்சு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்துட்டு பர்கர் அந்த மாதிரி பண்ண போகிறோம், டாட்டிலாவும் பண்ண போகிறோம். அண்ட் வந்துட்டு கொஞ்சம் பீட்சா, ஃப்ரோசன் பீட்சா வாங்கி வச்சுருக்கிறோம். பட் எனக்கு தெரியல அதெல்லாம் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பண்ணுவோமான்னு. பட் டாட்டிலாக்குள்ளாடி வந்துட்டு சிக்கன் லெக் பீஸ் நம்ம அப்படியே சாப்பிட்ற மாதிரி, இந்த சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரில் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி டாட்டிலா அந்த டேக்கோஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அண்ட் வேணும்னா பன்ஸ் கூட இருக்குது, பன்குள்ளாடி கூட நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் யோசிச்சுருக்கிறோம், ஃபுல் பீஸாக சாப்பிடாமல். ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா அதே இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ஆனால் கொஞ்சமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மட்டன் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுலேயும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாங்க, அப்படியே வெளியே வச்சு ஊற வச்சுட்டாலே போதும். இன்றைக்கி பார்பிக்யூ பண்ணுறதுக்கா மா இங்கே பாருங்க, பரவாயில்லையே. அப்போ இதுவும் ஒரு கைத்தொழிலாக வச்சுருக்காங்க. அது க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்குறேன். ஆயில் மட்டும் க்ரீஸ் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ ஷ்ரிம்பும் ஆயிடுச்சுன்னா தண்ணியை வடிச்சிருங்கம்மா, வடிச்சுட்டா போதும் அவ்வளோதான். அந்த க்ரில்லுக்கு வந்துட்டு இவ்வளோதான். இல்லைனா மசாலா ஃபுல்லாக க்ரில்லில் ஒட்டிகிட்டு இருக்கும். சிக்கன் தனியாக, க்ரில்லு தனியாக, இல்லை மசாலா தனியாக இருக்கும். வாஷ் பண்ணிக்கோங்க வந்து. என்னது அது? ஜீரகம்பா, சோம்பு இல்லை, அந்த இல்லை காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதான் போட்டிருக்குது, வேறு எதுவுமே போடல. கொஞ்சம் அவ்வளோ சிக்கன் மசாலா மட்டும் போட்டு. குகுட்டு 2 பேருக்கும் இந்த ஷ்ரிம்ப் க்ரில் பண்ணால் அவ்வளோ பிடிக்குங்க. ஸோ இதில் வந்துட்டு வேறு எதுவுமே நாங்கள் சேர்க்க மாட்டோம். அண்ட் ஷ்ரிம்ப் கூட பார்த்திங்கன்னா வால்மார்ட்டில் உங்களுக்கு ஃப்ரோசன் ஷ்ரிம்ப் கிடைக்கும். ஸோ அதில் வந்துட்டு அந்த குக்டு ஷ்ரிம்ப்பும் இருக்கும், அதுக்கப்புறம் ரா ஷ்ரிம்ப் இருக்கும். அந்த ரா ஷ்ரிம்ப் வாங்கிக்கோங்க. ஒரு 5 minutes நீங்கள் வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணாலே போதும். கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஊற்றி வச்சா கூட பரவாயில்ல, டீஃப்ராஸ்ட் ஆயிரும். இதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஆரிகானோ ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். அண்ட் இதில் வந்துட்டு கிரவுண்ட் கார்லிக் பவுடர் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஹர்ப்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பார்ஸ்லி அந்த மாதிரி ஹர்ப்ஸ் பிடிச்சதுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா அந்த ஷ்ரிம்பில் வந்துட்டு ஒரு மைல்டு அந்த ஒரு மீட் ஸ்மெல் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் இந்த ஆரிகானோ பவுடர் வந்துட்டு ஃப்ளேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக சேர்த்துப்பேன். இதோடையே வந்து கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் நான் ஒயிட் பெப்பர் மட்டும்தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். வேறு எதுவுமே நான் அதில் சேர்க்க மாட்டேன். பட் இப்போ எனக்கும் ஸ்ரீதருக்கும் சாப்பிட்ணும், நான் வந்துட்டு சில்லி ரெட் ஃப்ளேக்ஸ் இருக்கும் பாருங்கள், அது நான் சேர்த்துப்பேன். அவ்வளோதாங்க, இதை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இதில் தயிரோ வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். பட் இதுலேயும் அப்படி தான், தண்ணி இல்லாமல் சுத்தமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா மேரினேட் பண்ணி வைக்கணும். வெளியே குளிர் எவ்வளோ இருக்குமா இன்னைக்கு? 0 நினைக்கிறேன். ஃப்ரீஸ் டே இருக்கு. எனக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னே தெரியல. ஆனால் காலையில் கூட அவ்வளோ குளிர் இல்லை. காலையில் இருந்துட்டு இல்லை, நான் இன்னைக்கு காலையில் இருந்து ஃப்ரீஸ் டே இருக்கும்னு நினச்சேன். ஆனால் காலையில் நல்ல கிளைமேட். நம்ம பேசாமல் மத்தியானம் பண்ணிக்கலாம். மத்தியானம் அவங்க பர்த்டே பார்ட்டி இல்லைன்னா பேசாமல் மத்தியானமே முடிச்சிருக்கலாம். லேட் ஆனால் கூட பிரச்சனை இல்லையே. இல்லை
வெதர் சூப்பராக கூட இருந்தது. மத்தியானம் கொஞ்சம் குளிர், கொஞ்சம் வெயிலெல்லாம் இருந்தது. இந்த சிக்கன் லெக் பீஸாக இருக்கட்டும், இல்லாட்டா அந்த தை அண்ட் பிரெஸ்ட் போர்ஷன் இருக்கும் பாருங்கள், அது நம்ம அப்படியே டைரெக்டாக க்ரில்லில் போட்டுருவோம். ஆனால் இந்த ஷ்ரிம்ப் வந்துட்டு ஸ்கியூவர்ஸில் போட்டுட்டு இதை நம்ம அப்படியே லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ளிப் அண்ட் டாஸ், அவ்வளவுதான். அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாகவே ஷ்ரிம்போட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளோதான். இதுவும் ஆல்ரெடி ஃப்ரோசன் ஷ்ரிம்ப் தான் இல்லையா, அதனால் குயிக்காகவே குக் ஆயிரும். ரொம்ப குக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூவி டேஸ்ட் ஆயிரும், நல்லாவே இருக்காது. எங்கள் பாப்பாங்களுக்கும் அது பிடிக்காது. ஸோ கொஞ்சம் நல்ல சாஃப்டாக நல்ல மெதுவாக இருந்தால் தான் ஷ்ரிம்ப் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உட்டன்லேயே பெரிய உட்டனோடது இருக்கும், லாங்காக உள்ளது இருக்குது. ஸ்கியூவர்ஸ் தான் லாங்காக உள்ளது இருக்கும். ஸோ அது ஏதாச்சும் பார்த்து வாங்கலாம். இந்த ஸ்டீலோடது இருக்குது பாருங்க, அது வந்து போன தடவை ஸ்ரீதருக்கு ஆக்சுவலாக ஒரு அனுபவம் இருக்குது. கையை அதை தொட்டு அது ரொம்ப சூடாக இருந்ததா அந்த பாபிக்யூவில் வைக்கிறப்போ கரெக்டாக அவர் அதை பிடிச்சி தூக்குனார், கை பொத்து போச்சு. அண்ட் இது கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக கூட இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அது கரெக்டாக தான் இருக்குது. அந்த உட்டனோடது இன்னும் திக்காக இருக்கும். மேலே பின் வந்துட்டு நல்ல ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் உள்ள நடுவில் ஹோல்ட் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா நல்ல திக்காகவே இருக்கும். நம்ம வீட்டில் உடனோடது இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு அதனால இது நல்லது. ஆனால் ஆமாம், என்னன்னா கிரில்ல வைக்க ஆக்சுவலி வுட்டும் நீ கிரில்ல வச்சாச்சுன்னா நீ கை வச்சு எடுக்க முடியாது, சூடாக தான் இருக்குமா. அந்த கடைசி எண்டை வந்துட்டு வெளியே தானே இருக்கும், வெளியில் தானே இருக்கும் பாபிக்கோடது இல்லையா, அதுவுமே உள்ளே போயிடுமோ. அப்போ நான் எதை யூஸ் பண்ணாலுமே இதாக இருக்கும். அப்போ நீங்கள் தான் இந்த தடவை க்ளவுஸ் போட்டுக்கணும். இல்லை பண்ணுங்கம்மா, இது ஷ்ரிம்ப் இருந்ததுன்னா கூட பண்ணி சாப்பிட்றலாம். இது குயிக்காக முடியும். எங்கள் வீட்டில் இருக்கிற செடி எல்லாம் பாருங்கள், உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஆனால் அதுகளுக்கு உள்ளே வாழ்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். பாவம், எல்லாம் இலையெல்லாம் வந்துட்டு கலர் மாறுது, டொப்புன்னு விழுந்துகிட்டே இருக்குது. பட் இந்த குளிரில் இது வெளியே இருந்தால் என்னத்துக்கு ஆகும், நமக்கே தாங்க முடியல. பாவம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு, வெறும் கம்பாக தான் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் இனி பேஸ்மெண்ட்டில் போன வருஷம் கொண்டு போய் வச்ச மாதிரியே வைக்கணும். எல்லாத்துலேயும் மோஸ்ட்டாக இலையெல்லாம் உதிர்ந்துச்சு. ஆனால் அந்த கம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை செடி வந்து இன்னும் வரல, அப்படியே கொஞ்சம் மெல்லமாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம். துளசி, ஆமாம் துளசியுமே நல்ல கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு என்ன இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷ்ரிம்ப் தான் கிரில் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி அது ஒரு 2 நிமிஷம் தான் எடுக்கும் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் சிக்கன் பண்ணலாம். முதல்ல வந்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வர்றப்போ செம்ம கோல்டாக இருந்ததுங்க. ஆனால் அந்த கிரில்லோட ஹீட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். லைக் 375-400 டிகிரி வரை இருக்கிறதுனால ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அந்த இடமே நல்லா வார்மாக நல்லா இருந்துச்சு. ஆமாம், இங்கே இருக்கிறப்போ நல்ல சூடாக தான் இருக்குது, அவ்வளோ குளிரே தெரிய மாட்டேங்குது. ஆமாம், ஆமாம் தெரியுது. ஒட்டுதான் என்னப்பா இதுக்குள்ள கொஞ்சம் தான் உட்கார்ந்து பாருங்க. நோ ஜாக்கெட் போட்டு வந்தாங்க. ஆமா, போய் ஜாக்கெட் போட்டு வா போ. எப்படி படுப்பீங்க? படுக்கிறதுக்கு சொல்லலை, குளிராக இருக்குதுங்கிறாங்க. தித்யா உங்களுக்கு சாக்ஸ் வேணாமா முன்மா? மேலதான் இருக்கு, நான் எடுத்தேன். இதுல இன்னொரு சாக்ஸ் உங்களுக்கு என்ன எடுத்துட்டா? அது வாஷ் பண்ணிக்கலாமா? அது ஒண்ணு செய்யாது. இல்ல இன்னும் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணு.
ஹே டுகு குட்டு, எதுக்கு உட்கார்ந்துருக்குற? சேம் பா. Shrimp and chicken. இல்ல இன்னைக்கு வெஜிடேரியனா? No. விரதம் No. விரதம் தீபாவளி விரதம் ஒரு வாரம் விரதம் இருக்கணுமா? ஆ? ஆமா சும்மா எடுத்து பாருங்க. Mama, Papa. இல்ல, And it's super duper cool. 7 years old. அப்படி யார் சொன்னா? சேனஸ்லாம் ஆகல. Mama? எடுத்து சாப்பிடாத, கொஞ்சம் இரு, கொஞ்சம் Old I am. இன்னும் கொஞ்சம் ஆகணுமா? இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு 1 மினிட் நிப்பாட்டி வச்சீங்கன்னா போதும். அவ்வளவுதான், அதுக்கு மேல வேண்டாம். அம்மாக்கு கொடுங்க, சாப்பிட்டு பாருங்கம்மா. Mama has to Papa wants to eat it so bad. என்ன அவளை சொல்றது? நான் திங்கிறப்ப இந்த பகுதி இந்த ஒண்ணுதான். ஓ, பங்களிப்பா இருந்துட்டு போகணும். ஒண்ணு உனி இணையில இல்ல. ஆயிடுச்சுல குக்கு. கொஞ்சம் 2 ஆ சொன்னால அந்த பூண்டு வேணும் அந்த இதுக்காகவே நீங்க கொஞ்ச நேரம் இல்ல? சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு வந்து குக் ஆயிடுச்சு. எதுச்சா கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க. எதுச்சா சூடாகலனா கூட பரவாயில்ல. அந்த என்ன ஆகும்? அரைச்சிரும். இருக்கிறோம். அது நல்லாவே இருக்காதுப்பா, சூயியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஜூசியா இருக்கு. கொஞ்சம் அந்த பூண்டு வாசம் பச்சை ஏய் The fat chicken. கரெக்ட் நான் Why did you give me one? கொடுப்பாங்க கரண்டி வச்சேன். இப்ப கொடுப்பாங்க. ஏற்கனவே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சரியில்லை வாங்க. ஏன் அந்த பிராண்டே நான் அதுக்கு தான் ஷ்ரிம்புக்கு போட வேண்டாம்னு சொன்னேன். ஏன் இல்லம்மா அது ஒரு மாதிரி பூண்டு smell ஜாஸ்தி. என்ன தெரியுதுல்ல உங்களுக்கே தெரியுது. இஞ்சி ஜாஸ்தியா இருக்கும். வேரி ஆகும். இன்னும் வேரி ஆகும். இல்ல அந்த குவாண்டிட்டி இஞ்சி அண்ட் அதோட ரேஷியோ ஏதாவது ஜாஸ்தி பண்ணிருப்பான். முதல்ல சொன்னீங்களா அது நல்லா I இருக்கும். don't know what's this. ஏதோ மிஸ் பண்ணி விடுமா இது தீபாவளி ஆஃபருக்கு வருது. இது இஞ்சி ஜாஸ்தியா இருக்கு, பூண்டு குறையா இருக்கு. அதனால நமக்கு என்னது போட்டாலும் அது தொண்டையில போய் காரமா இருக்கு. எவ்வளவு ரூபாப்பா? எவ்வளவு ரூபா? இதா இது 200 ரூபா. 200 உங்க ஊர்ல. Can I have a tortilla? ஏ நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ரைஸ். Let me see when you move. No. I'm telling the truth. ஏய் Hey. யார் யாருக்கு எத்தனை பீஸ்? All the pieces are mine and you guys can have the plate. சரிம்மா, சரி. எல்லா பீஸஸும் ஒரு ஆளுக்கு, நீங்க வெறும் பிளேட்டை மட்டும் ஆக்கிட்டு போங்க. No, I'll put it on yours and then I'll take it and then you can... ஆமா, உனக்கு தான் ஃபிஷ் மட்டும் தானே பிடிக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா நான் எடுக்க போனேன், அந்த ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் இன்னைக்கு சிக்கன் ஃபுல்லா ஃப்ரீசர் ஃபுல்லா இதாக தான் இருக்குதா, அதுக்கு தான் நான் எடுத்துட்டு வரல. இதுக்கு இன்னும் கம்மியான டெம்பரேச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. சோறு சாமி. பிளேட் வச்சிட்டு ஆனா மாத்திட்டு இருக்கா. Let's go to Sammy. ஃபோர்க் எதுக்குமா? ஜஸ்ட் My hand. சோர் சாமி, சோர். ஸ்பைசி? அம்மா? சேட் மாமா என்ன? No. இந்த தங்க அதுல ஸ்பைஸுக்கு ஒண்ணுமே போடலடா. No. ஒரு சொட்டு மிளகா பொடி கூட இல்ல அதுல. கை சும்மா சாப்பிடு. Thanks. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. Next it. ஒரு ரவுண்ட் ஆஃப் ஷ்ரிம்ப் நாங்கள் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஷ்ரிம்போட செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த குளிருக்கு நல்ல சூடாக இருந்ததுனால இல்லை, சூடு கூட தெரியல, படக்குன்னு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆமாம், இதுவுமே கொஞ்சம் நல்ல ஜூஸியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை எடுக்கிறப்போ சிக்கன் எடுக்கிறப்பவே நல்ல பஞ்சாக தான் இருக்குது. இது குக் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோ. காட்டுங்க. பார்த்து போதும். குக் ஆயிடுச்சா? ஆமாம். The kid that's lying down, that's her seat. And this is Umbla's seat. So I எப்படி இருக்குப்பா? சூப்பராக இருக்கு. ஆனால் அவன் என்னமோ இனிப்பாக இருக்குங்கிறா. கரெக்டா? Tortillas. Yeah. Sweet. should have just took chicken. இன்னும் கொஞ்சம் பண்ணட்டுமா ரொட்டிலாம்? இல்லம்மா. இது வேணுமோ இது
இல்ல அது அவ்வளவுதான். அது ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் வேணுமா? கொஞ்சம் இதா தெரியுது. அப்படியா? பச்சையா ஸ்ட்ரைட்டா. சரி, நான் அப்ப இன்னும் கொஞ்சம் சூடு பண்றேன். ஃபைபர் அப்படிதான் இருக்கும். நார்மலா தான் இருக்கும். எண்ணெயில பொரிக்கிறது இது ஃபுல்லா எண்ணெய் இல்லாம கிரில் இல்ல. சீக்கிரமா வெட்டு, டைம் ஆயிடுது. நீங்க வைங்க. தாக்கு வைங்க. ஃபைபர் ஆமா. அண்ட் பீஸ் பொறுத்து கூட இருக்குதுப்பா, எந்த பார்ட் ஆஃப் சிக்கன் கூட இருக்குதுல்ல. Can you put salt or something on it? It's just plain. பாரு கொக்காய் காட்டு. ஆமா, ஆயிடுச்சு. இத்துடன் இந்த பார்பிக்யூவை இதோட நிறைவு செய்கிறோம். ஃபர்ஸ்ட் ஷ்ரிம்ப் சாப்பிட்டோம், செகண்ட் வந்துட்டு தை பீஸ் சாப்பிட்டோம், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நாங்கள் வந்து லெக் பீஸோட முடிக்கிறோம். லெக் பீஸ் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருப்பீங்களா? 10 மினிட்ஸ் இல்லை, ஆமாம் 10 மினிட்ஸ் இருக்குமா? 5 minutes இந்த சைட், 5 minutes. ஆக்சுவலாக அந்த குளிருக்கு நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, நல்ல மனமாகவும் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வைக்கணுமாம்மா? இந்த மசால் கொஞ்சம் இந்த சைடு காருங்க. நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இப்பதான் கொடுத்தேன், அதுல ஒரு சாஸை வச்சு கொடு. இன்னும் லேட்டஸ்ட் வைக்கலையா? சூப்பரா ஆமா, சூப்பரா இருக்கு. See the taste good. நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்களாமா? அப்பா சாப்பிட்டாங்க, சூப்பரா இருக்குன்னு. அந்த சிக்கன் அதோட அருமையா இருக்கு. முதல்ல கொடுக்கலாம்ல. இந்த செகண்ட் சொன்னதையும் அப்படிதான் சொன்னீங்க, ஷ்ரிம்போட அருமையா இருக்கு. ஆனா இது கொஞ்சம் நல்ல ஜூசியா இருக்குல்ல. நல்லா வந்திருக்கு. அது அந்த பீஸ் அப்படிதான் இருக்கும், ஏன்னா நாரா இருக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, it's Manju signing off. Take care, bye bye, stay safe.